வணக்கம். சபரிமலை சாஸ்தாவினுடைய அந்த பெருமை நினைக்க நினைக்க கலியுகக் கடவுள் இவர்தானோ என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் மக்கள் அங்கு சென்று பார்க்கிறார்கள். அதாவது அமெரிக்காவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் வருகை தருகின்ற அந்த ஐயப்ப பக்தர்களை பார்க்கிற போது, ஐயப்பன் எந்த வகையிலே இருக்கிறார் என்கின்ற நிலை நமக்கு ஏற்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் சாத்தன் என்கின்ற கடவுளை பற்றிய செய்தி வருகிறது. அந்த சாத்தன் தேவந்தி என்கின்ற கண்ணகியின் தோழியின் கணவனாக தோன்றிய அவன் தேவகுமார் என்றும், அவன் குறிப்பிட்ட காலத்தில் அவரிடத்திலிருந்து விடைபெற்று சென்றான் என்றும் ஒரு செய்தியை நாம் அதிலே பார்க்கின்றோம். அதனால்தான் அவள் கூட கண்ணகியை அழைத்து, வா, குளத்திலே சென்று நீராடினால் நீ பிரிந்திருக்கிற கோவலனையும் நான் பிரிந்திருக்கிற என் கணவரையும் மீண்டும் அடையலாம் என்று சொல்ல, அப்படியெல்லாம் வேண்டாம், நான் வரவில்லை என்று கண்ணகி மறுக்கிற காட்சியும் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த சாஸ்தா எப்படி குழந்தையாக கிடந்தார், பிறகு வளர்ந்து எப்படி வந்தார், எப்படி மறைந்தார் போன்ற செய்திகள் எல்லாம் நாம் சிலப்பதிகாரத்திலே பார்க்கின்றோம். சரி, இன்றைக்கு இருக்கிற இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு இங்கே முருகப்பெருமானுக்கு இருப்பதைப் போல 6 படை வீடு உண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரியங்காவு, அச்சங்கோயில், குளத்துப்புழை, எரிமேலி, பந்தளம், சபரிபீடம் என்று 6 பகுதிகளிலும் ஐயப்பன் 6 வகையான வடிவங்களிலே காட்சி தருவார். பம்பை நதியிலே நீராடிவிட்டு பந்தளத்துக்கு வருகிற போது அங்குதான் அவர் பிறந்த அரண்மனை இருக்கிறது. அங்கிருந்து ஆபரண பெட்டி வரும். அந்த ஆபரண பெட்டி வருகிற போது மக்கள் கடலுக்கு நடுவே மிதந்து வருகிற கப்பல் போல அது வந்து சேரும். தை மகர சங்கராந்தியில் அவர் வானத்தில் நட்சத்திரமாக தோன்றுவார் என்பதை காணத்தான் மக்கள் எல்லோரும் மகர ஜோதியை காண செல்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை காண்பதற்காக மக்கள் நாளுக்கு நாள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். பக்தியோடு செல்கிறார்கள். குழந்தைகளும் முதிய பெண்களும் சென்று வருகிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 48 நாள் விரதமிருந்து புலால் உண்ணாமல் மற்ற பழக்கங்களை தினம் இருந்தால் அவற்றையும் விட்டுவிட்டு இருமுறை நீராடி ஐயப்பனை வணங்கி பிறகு 48 மைல் நடந்து சென்று, ஒரு குருநாதர் இல்லாமல் இதற்கு செல்லக்கூடாது, இருமுடி கட்டி ஒரு முடியிலே பூஜை பொருளும் மறுமுடியிலே நமக்கு வேண்டிய உணவுப் பொருளுமாக, அந்த காலத்தில் தேங்காயும் பொரிகளையும் அவளும் வைத்து கொண்டு செல்வார்களாம். சமைத்த உணவை சாப்பிட நேரம் இருக்காது என்பதற்காக. அதுவும் கடுமையான காட்டு வழியாக செல்வார்கள். அதில் அழுதானந்தி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பிறகு நாம் சபரிபீடத்தில் சென்று எம்பெருமான் அந்த ஜோதியை பார்த்துவிட்டு பிறகு சென்றால் 18 படியை கடந்து செல்கிற போது எம்பெருமானுடைய திருவுருவத்தை கண்டவுடன் நாம் பட்ட துன்பமெல்லாம் மாறிப்போவதை காணுகின்றோம். எனக்கு ஒரு அனுபவம். என் தந்தையாருடைய பார்வை இல்லாத நிலையில் அவருடைய வயதான காலத்தில் ஒரு கண் ஆப்ரேஷன் ஆகியும் பார்வை கிடைக்கவில்லை. மறுகண் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழல் இருந்தபோது செய்தாலும் வருமா என்ற அவர் அச்சத்தில் இருந்தார். சரி, வராமல் போய்விட்டால் என்ன செய்வது? அப்போதுதான் அந்த ஊரில் இருந்த எங்களுடைய குடும்பத்திற்கு பேருதவி செய்து வந்த பெரும் வள்ளல் திரு கன்னியப்ப முதலியார் அவர்கள் என்னை முதலில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு அழைத்து செல்கிறார். அவரோடு புறப்பட்டு செல்கிற போது 48 மைல் வழியாக சென்று எம்பெருமானை பார்த்துவிட்டு வந்து பிறகு என்னுடைய தந்தையாரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்தபோது அதே கன்னியப்பன் ஐயா அவர்களுடைய மகனார், மூத்த மகனார், அவர் பேரும் கன்னியப்பன் தான். அவரும் கண் மருத்துவர். அவருடைய சீஃப் டாக்டர் அவரிடத்தில் அழைத்து சென்று அந்த ஆப்ரேஷனை செய்து முடித்து, இங்கே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தான் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறது. கண் கட்டை அவிழ்த்த போது அவர் கேட்கிறார், பார்வை எப்படி இருக்கிறது பார்த்து சொல்லுங்கள், வரிசையாக யார் யார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது என்னை காட்டி என் மகன் என்று அவர் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். அந்த ஒற்றைக்கண் பார்வையில் முதலில் நான் தெரிந்தேன் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அது ஐயப்பன் கொடுத்த ஒளியாக இருக்க வேண்டும் என்று. பின்னால் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு செல்கிறேன். எப்படி தெரியுமா? அதற்கு முன்பும் நான் பலமுறை சென்றிருந்தாலும் கூட என்னுடைய மனைவியையும் அழைத்து சென்றேன். அதே போல் என்னுடைய சகோதரியும் அழைத்து சென்றேன். என் மகன் வந்தார், என் பேரன் வந்தார். எல்லாரையும் அழைத்து கொண்டு மீண்டும் சென்று ஐயப்பனை பார்த்து வந்தேன். இப்போதும் நினைவில் இருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? நீ தனியாகவும் வா, குடும்பத்தோடும் வா, உனக்கு வேண்டியதை தருவேன் என்று அந்த ஐயப்பன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை போலதான் அந்த கூட்டம் அவரை நோக்கி போகின்றது.
எனவே விருப்பமுள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் மறக்காமல் ஒரு முறை சென்று வாருங்கள். ஐயப்பன் கோவிலுடைய அந்த 18 படிகளில் இருக்கின்ற சித்தர்களினுடைய ஆகர்ஷ்ண சக்தி, இழுக்கின்ற சக்தியும், எம்பெருமானுடைய அந்த திருமேனியின் சிறப்பும். அதிலும் ஒன்றை குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இப்போது இருக்கின்ற அந்த ஐயப்பனுடைய திருவுருவம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கு இருக்கிறாரே நம்முடைய அமைச்சர் பெருமகனார் பழனிவேல் தியாகராஜன், அவர்களுடைய தாத்தா சர் பி.டி. பொன்னம்பலம் தியாகராஜா அங்கே அந்த சிலைக்கு சேதம் உண்டாயிற்று என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டிலிருந்து ஐயப்பன் சிலையை தயார் செய்து கரிவலம் வந்து, கரிவலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை மீது வைத்து ஊர் பூராம் சுற்றி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து, அப்படி வருகிற போது எனக்கு 6 வயது இருக்கும், ஐயப்பனை பாராட்டி பாடி கூட வழி அனுப்பி அது ஐயப்பன் கோயிலுக்கு சென்றது. அது நடந்தது 61, 62ஆம் ஆண்டு. இன்றைக்கு வரைக்கும் அந்த தெய்வத்தினுடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், தமிழ்நாட்டினுடைய அந்த கடவுள்தான் அங்கும் இருக்கிறார், ஐயப்பனாக இருக்கிறார். இத்தனை பெருமைகளையுடைய ஐயப்பனை காண செல்லுகின்ற கார்த்திகை மாதத்தில் அவரை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. எம்பெருமானை காண நீங்களும் சென்று வாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.